செண்பகம்மாள் அவங்கள பற்றி சொல்லுங்கள். சிவகாசி செண்பகம்மாள்ன்றவங்க ஞானகிரி கணேசனுடைய தாயார். ஞானகிரி கணேசனுக்கு அண்ணார் ஒருத்தர் பேர், அவர் பேர் தர்மராஜ். அவர் தான் எல்லாருக்கும் பெரியவர். அதுக்கப்புறம் ஞானகிரி கணேசன், திலகவதி, உமாதேவி, சாரதா மணி மூணாவது பொண்ணுக்கு சொந்த அண்ணன் பிள்ளைக்கே கொடுத்தாங்க. அவங்களுக்குள்ள மனப்பிரச்சனை, மனத்தாங்கல்ல ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து வாழாமல் தனியாக இருந்தாங்க. அதை பற்றி செண்பகம்மாவுக்கு ரொம்ப மன வருத்தம் இருந்தது. அப்பொழுது தான் ஞானகிரி கணேசன் மூலியமாக ராஜமாணிக்க நாடார் ஐயா சொல்லி சாமிக்கிட்ட அழைச்சின்னு வராங்க. அப்போ வர்றபோது புன்னை மரத்தடியில் சாமி இருக்காங்க. காலையில் வந்தவங்க ஞானகிரி கணேசன், திலகவதியார், உமாவதி, சாரதாமணி, ஞானகிரி கணேசன், செண்பகம்மாள் 4-5 பேர்களும் வந்தாங்க. காலையிலேருந்து சாயங்காலம் வரையிலும் இவங்களுடைய பிரச்சனையை பற்றி தான் சாமி ரொம்ப டீட்டெயில்ஸாக விசாரித்தாங்க. விசாரித்து எப்படி நடந்தது ஏது நடந்ததுன்னு கேட்டுட்டு அவங்களுக்கு துளசி வீட்டில் துளசி மாடம் அமைச்சு துளசி பூஜை பண்ண சொன்னாங்க. ஓம் ஸ்ரீராம ஜெயம் எழுத சொன்னாங்க. கண்டினியூவாக பண்ணின்னு வந்தாக்கா 2 பேர் தம்பதிகள் சேர்ந்து வாழ்வார்கள் சாமி ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதே போல் சாரதாமணி அம்மையார் துளசி மாடம் அமைச்சு துளசி பூஜை பண்ணிட்டு வந்தாங்க. தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதினாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. அது மூலியமாக தான் செண்பகம்மாவை பற்றி எங்களுக்கு தெரியும். செண்பகம்மா தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் இதெல்லாம் தனியாக பாடக்கூடிய ஒரு ஃபேமிலி. அவங்க வீட்டில் உமாவும் சரி, திலகவதியாரும் சரி, எல்லாரும் சிவபெருமானை பற்றி ரொம்ப நல்லா உயர்வாக பேசுவாங்க. திருவிளையாடல் புராணத்தை திலகவதி அம்மையாரை வச்சு சாமி டெய்லியும் கதை சொல்லுவார். திருவிளையாடல் புராணம் எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க. அந்த அம்மா தனியாகவே திருவிளையாடல் புராணம்னு ஒரு கதை எழுதியிருக்காங்க. ஆசிரமம் வெளியே வந்திருக்கு. பண்ணிக்கலாம்.